வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்கா உடனான இந்தியாவின் வர்த்தக ஒப்பந்தங்கள் நிலையான வளர்ச்சி மற்றும் நம்பிக்கையை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அவர் நேற்று மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் இவ்வாறு கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக நாளை மலேசியாவிற்கு பயணம் மேற்கொள்கிறார். மலேசிய பிரதமர் திரு அன்வர் இப்ராஹிம் விடுத்த அழைப்பின் பேரில் மேற்கொள்ளப்படும் இப்பயணத்தின் போது இருதரப்பு உறவுகள் குறித்து அவருடன் திரு மோடி ஆலோசிக்க உள்ளார். புதுச்சேரியில் ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுகலை படிப்பு நிறுவனத்தில் 50 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடக்கி வைக்கிறார். புதுச்சேரியில் உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள 14 குளங்களை தூர்வாரி மேம்படுத்தவும், பல்வேறு இடங்களில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை நிறுவவும் சமூக பொறுப்புணர்வு நிதி வரவேற்கப்படுவதாக நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மத்திய ஜல் சக்தி அமைச்சகம் புதுச்சேரி மாவட்டத்தை நீர் பற்றாக்குறை பகுதியாக அறிவித்து இருப்பதால் நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்துவதில் உழவர்கரை நகராட்சியின் பணிகளுக்கு உதவும் வகையில் பெரிய கட்டிடங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை கட்டாயமாக நிறுவி இதுகுறித்த புகைப்படங்களை நகராட்சியின் வாட்ஸ்அப் பக்கத்தில் பகிர்ந்து கொள்ளவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோத உள்ளன. இந்த போட்டி இந்திய நேரப்படி பகல் 1 மணிக்கு ஜிம்பாப்வேயில் தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.